கோபிநாத் பேசாதீங்க. சார் கோபிநாத் சார் ஒரு நிமிஷம் ஏன் சார் கோபிநாத் மாதிரி நீங்க பேசாதீங்க. கோபிநாத் என்ன பண்ணாரு? அவங்க அப்பாவுக்கு அவர் பின்னாடி உங்களுக்கு ஜாதி வரி இருக்கு. உங்களுக்கு ஜாதி வரி எனக்கு கிடையாதுங்க. ஒரு நிமிஷம். இல்ல இல்ல அவங்க அப்பாவுக்கு பேர் போட்டான்னு சொல்றீங்கல்ல. இது எங்க தாத்தா இப்ப உங்க தாத்தாவா இருக்கட்டும், எங்க தாத்தாவா இருக்கட்டும், அவங்க பேர் பின்னாடி எல்லாமே அந்த காலத்துல ஜாதி பேர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் போடணும் தான் சொல்றேன். ஆனா இல்லன்னு சொல்லக்கூடாது. ஜாதி இல்லன்னு சொல்ல. இப்போ வந்து நீங்க அவங்க அப்பா பேர் அதுல ஜாதி வரி அவங்க பேர் அந்த காலத்துல இருந்து பேர்ல இவரு பேர் பின்னாடி எதுக்கு நீங்க ஜாதி பேரை ஒட்டி சொல்றீங்க? ஆமா அவர் தானே. இல்ல அவர் சொல்லியா சார்? நீங்க தான் சொல்றீங்க. அவங்க அப்பா பேர் ஓட்டுக்கு வராம அவர் அப்பா இறந்த நீங்க ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் போட்டாங்க. அதுல அவரு இவரு இல்லாம இவரு சொல்லாம ஒட்ட இருப்பாங்களா? அதை அந்த பதிவு நீங்க பாக்கலையா? நான் Facebookல போட்டிருக்கேன். ஒரு மில்லியன் கணக்குல வியூஸ் போயிட்டு இருக்குது. அதை பாக்கலையா நீங்க? இவரு போட்டுக்கிட்டு அங்க வந்து நம்ம பேச முற்படும் போது அவர் வந்து என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஏங்க நீங்க உங்க சாதியிலேயே பேரை நாடார்னு வச்சுக்கிட்டு சாதி இல்லைங்கிற இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. நான் என்ன கேக்குறேன்னா, சினிமால தான் நான் காட்டக்கூடாதுன்னு சொல்றேன் ஒழிய நீ மக்களை திரட்டி போராட்டம் பண்றவங்களுக்கு யாரும் நம்ம தப்பு சொல்ல போறது. நானும் வந்து கூட நிக்க தயாரா இருக்கேன். உங்களை எங்க அடக்குமுறையில உன்னை ஒடுக்கி வைக்கிறாங்களோ அந்த இடத்துல நாங்களும் வந்து தயாரா இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி என் நாடார் சமுதாயமும் கொங்கு மண்டலத்துல அரசியல் அங்கீகாரம் இல்லாம நாங்க வந்து தனித்து சாமானிய மக்களா வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத என்னோட பிரச்சனையும். நான் ஏன் நாடார்னு பேர் வச்சிருக்கேன் நீ கேக்குறீங்கல்ல, நான் நாடார்னு பேர் வச்சிருக்கிற காரணம் கொங்கு மண்டலத்துல ஒவ்வொரு தொகுதியிலும் நாடார்கள் அதிகப்படியா வாழ்றோம். ஆனா எங்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கிறது